நீங்க நின்று கொண்டு தண்ணீர் குடிக்காதீங்க. உடல்ல என்ன பிரச்சனை ஏற்படுது நின்றுகிட்டு தண்ணி குடிக்கிறதுனால? ஆர்த்திஸ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நோய். அதே மாதிரி இறைப்பை இருக்கா இல்லைங்களா, அது பலவீனம் அடைந்து போகுது. குடல் பாதை மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறது. சிறு நீரக பாதிப்பு ஏற்படுகிறது. அஜீரண கோளாறு ஏற்படுகிறது. நெஞ்சு எரிச்சல் ஏற்படுகிறது. எலும்பு சிதைவு ஏற்படுகிறது. நரம்பு மண்டலங்கள் எல்லாம் வலுவடைந்து போகிறது, பலகீனமாகி போகுது. அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான பண்பு, முக்கியமான ஒரு அம்சம், ஒரு செயல்பாடு, அதை பல நேரங்கள் நம்முடைய காதுகளில் விழுந்தாலும் கூட நாம் அதை பொடுபோக்காகவே எடுத்து நம்முடைய நாட்களை நேரத்தையும் கடத்தி கொண்டிருப்போம். ஒரு நாளைக்கு 10 முறை அல்ல 20 முறை அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய மக்களாக இன்று நாம் நம்முடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் என்பது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அப்படி என்ன சொன்னாங்க? ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய தோழர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது, நண்பர்களே, நீங்க நின்று கொண்டு தண்ணீர் குடிக்காதீங்க, நின்று கொண்டு தண்ணீரை குடிக்காதீங்க, ஒட்டகம் குடிப்பதை போன்று தண்ணீரை குடிக்காதீங்க, மடக்கு மடக்கு மடக்குன்னு ஒரே வீச்சில மொத்தமாக தண்ணீரை குடிக்காதீங்க என்றெல்லாம் சில அறிவுரைகளை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிட்ட பண்றாங்க. பின்னொரு காலத்துல கொஞ்ச நாள் கழிச்சு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒற்றாக வாழ்ந்து பல உடல் ஆரோக்கியத்திற்கான செய்திகளை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியலிலிருந்து பெற்று தானும் பயனடைந்து மக்களுக்கு பயிற்றுவிக்கின்ற இடத்தில் இருக்கின்ற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல ஒருவர் வந்து தண்ணீரை குடிக்கிறாங்க, தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதை வாங்கி பகிர்றாங்க. நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதிக்கல. அப்படி சொன்ன உடனே அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொன்ன உடனே கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அப்போ நின்றுகிட்டு சாப்பிடலாமா, நாங்க நின்றுட்டு சாப்பிட்றோமே சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி. அப்ப அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதை விட அது ரொம்ப கொடுமையானது, நின்றுகிட்டு சாப்பிடுறது இருக்கே அது இதை விட மிகப்பெரிய கொடுமையானது அப்படின்னு சொல்றாங்க. இதுல நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த விதமான மருத்துவ செய்திகளும் பகிரப்படாத ஒரு காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தை பற்றியான எந்த விதமான ஒரு புரிந்துணர்வும் ஒரு விழிப்புணர்ச்சியும் இல்லாத ஒரு காலகட்டத்திலேயே நின்று கொண்டு உணவருந்துவது அல்லது நின்று கொண்டு தண்ணீர் பயிர்வது, ஒத்த முடக்கிலே மொத்தமாக தண்ணீரை மூச்சு விடாமல் குடித்து முடிப்பது, இது போன்ற இந்த சோம்பேறித்தனமான இது போன்ற இந்த காரியங்களால் உடல் பாதிப்படைகிறது என்கின்ற செய்தியை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக உலகிற்கு அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பது இன்று மருத்துவ உலகத்திலே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது, மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு மருத்துவ உலகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், ரொம்ப டாப்பா இருக்கு. 21ஆவது நூற்றாண்டுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய துறை என்பது மருத்துவ உலகம். அதுல உடல் ஆரோக்கியமற்று போவதற்கான காரணங்களை பல வழிகளிலே ஆராய்ச்சி செய்கிற பொழுது இதுவும் ஒரு பாயிண்டா வந்து நிக்குது. என்னன்னா, மனிதனின் ஒரு நாளைக்கு ஒரு 20 முறையாவது குறைஞ்சது தண்ணி குடிக்கிறான். அப்படி குடிக்கும் பொழுது அவன் நின்றுகிட்டே குடிக்கிறான், அண்ணாக்குல குடிக்கிறான், நின்றுகிட்டே குடிக்கிறான். இதனால் ஏற்படக்கூடிய உடல் சிதைவுகள் என்ன, தீமைகள் என்ன என்பதை மருத்துவ உலகம் அடையாளப்படுத்தியிருக்கு. நாம் இன்னைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், உடல்ல என்ன பிரச்சனை ஏற்படுது நின்றுகிட்டு தண்ணி குடிக்கிறதுனால அப்படிங்கிறத மட்டும் இன்னைக்கு இந்த வீடியோவின் வழியாக உங்களிடத்தில் நினைவுபடுத்தும். ஆர்த்திஸ்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நோய். அதே மாதிரி இறைப்பை இருக்கா இல்லைங்களா, அது பலவீனம் அடைந்து போகுது. குடல் பாதை மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறது. சிறு நீரக பாதிப்பு ஏற்படுகிறது. அஜீரண கோளாறு ஏற்படுகிறது. நெஞ்சு எரிச்சல் ஏற்படுகிறது. எலும்பு சிதைவு ஏற்படுகிறது. நரம்பு மண்டலங்கள் எல்லாம் வலுவடைந்து போகிறது, பலகீனமாகி போகுது.
தாகம் தீரமாட்டுது, தாகம் தீரமாட்டுது. புத்தி சுறுசுறுப்பு மின்மையை இழந்தது. புத்தி சுறுசுறுப்பு மின்மையை, சுறுசுறுப்பு ஆக்டிவா இருக்கணுமா இல்லைங்களா மூளை, அது தன்னுடைய ஆக்டிவை இழந்துருது. உடல் சோர்வாயிருது. நின்றுகிட்டு தண்ணி குடிக்கிறதுனால மட்டும் ஏற்படக்கூடிய பிரச்சனை. கிட்னியில இருக்கக்கூடிய முக்கியமான நரம்பு மண்டலங்கள் எல்லாம் வலுவிழந்து போகுது. இவ்வளோ பிரச்சனைய நாம அலட்சியமாக வேகமா போறோங்கிற பேர்ல நம்ம உடலுக்கு தீமைகளை தேடி தருகிறோம். அப்ப எப்படி நாம ஆக்டிவா இருக்க முடியும்? எப்படி உடல் ஆரோக்கியமா இருக்க முடியும்? எப்படி சக்தி உள்ளவர்களாக இருக்க முடியும்? அப்படிங்கிறத நாம மீளாய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்துல உட்கார்ந்து பொறுமையா இறைவனுடைய பெயரை சொல்லி அழகான முறையில நிம்மதியாக தண்ணீரை எடுத்து வாய் வைத்து ஒவ்வொரு மடக்காக தண்ணீரை வாய் வைத்து குடிப்பது, மூச்சை தண்ணீருக்குள் விடாமல் கிளாஸ்குள்ள விடாம வெளியில விடுறது, இப்படி பொறுமையாக தண்ணீரை பகிரினால் என்ன நன்மை நமக்கு கிடைக்குது? என்ன நன்மை நமக்கு கிடைக்குது? இதே மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய செய்திதான். தண்ணீரை உட்கார்ந்து பொறுமையாக முறைப்படி வாய் வைத்து ஒவ்வொரு மடக்காக குடிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னவென்றால், உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியத்தோடு இருக்கிறது, உற்சாகத்தோடு இருக்கிறது. உடலில் இருக்கின்ற எல்லா நரம்பு மண்டலங்களும் முறையாக தன்னுடைய வேலையை செய்கிறது. குறிப்பாக இறைப்பையினுடைய வேலை முறைப்படுத்தப்படுகிறது. மூளை எப்பொழுதுமே ஆக்டிவா இருக்கு. உடலில் இருக்கின்ற எல்லா தசைவுகளும் அதனுடைய அம்சங்களை பேணி பாதுகாத்துக் கொள்கிறது. உட்கார்ந்து தண்ணி குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளில் மிக முக்கியமானது, கண்ணியமானவர்களே, கண் பார்வை மிக தெளிவாக, கண்ணினுடைய பார்வை மிக தெளிவாக, எந்த விதமான கண்ணில் இருக்கின்ற நோய்களும் கண்ணை நோக்கி வருகின்ற நோய்களும் தாக்காத வண்ணத்திலே நின்று கொண்டு உட்கார்ந்து தண்ணி குடிப்பதால் உடலில் கண் பார்வை சரியாக விழுகிறது. நாக்கில் இருக்கின்ற அந்த தசை பகுதிகள் தன்னுடைய வேலையை முறையாக செய்கிறது. முடி வளர்ச்சி அடைகிறது. உடல் தோல் பகுதியில் இருக்கின்ற இந்த அதாவது சுருக்கமெல்லாம் நீங்கி முறையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. உடல் பகுதியில் இருக்கக்கூடிய தோலா இருக்கட்டும், முகத்தில் இருக்கக்கூடிய தோலா இருக்கட்டும், இதெல்லாம் முறையாக அழகான தோற்றத்தோடு ஆரோக்கியத்தோடு எப்பொழுதுமே இருக்கிறது என்பது மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஆக நாம் அலட்சியமாக அவசரமாக செய்யக்கூடிய தவறுகளால் நம்முடைய ஆரோக்கியத்தை இழக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் நாம் வாழ வேண்டும். நீண்ட சமூக சேவைகளை முன்னெடுக்க வேண்டும். மக்களுக்கு நல்வழிகளை போதிக்க வேண்டும். நல்ல செயல்களை நாம் பின்பற்ற வேண்டும். அதற்கு உடல் ஆரோக்கியம் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. நம் உடல் ஆரோக்கியத்தை முதலில் நாம் பாதுகாப்போம். நாம் சார்ந்திருக்கக்கூடிய மனித இனங்களுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுப்போம். வல்ல இறைவன் நாம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.